இன்னும் பயப்படாத, ஏறு ஏறு. ஐயோ இந்தாத்தே கொண்டுகிட்டு போறாரு. எங்க போயிட்டு வர? புள்ளைக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வரேன். அத அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. ஐயோ காணமே. நல்ல டாக்டரியா நீ? கேட்டே அவள எல்லாரும் ஏமாத்திட்டாடி. போறே எல்லாரும் என்ன பதில சொல்லுவேன்? விடமாட்டே, நான் விடமாட்டே. என்ன நலுவாம சொல்லியா? அப்பவே சொன்னலடா. அவன் பால்டாயில குடிக்கல நம்பிடலடா. நீங்க முன்னாடி பொத்திக்கிட்டு நில்லுங்க. அவன் பின்னாடி பூந்து தூக்கிட்டு போயிட்டேன். அத்தா மகேஷ் பால்டாயில் குடிக்கல, நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டா. அவங்க 2 பேரும் ஹாஸ்பிடல் விட்டு ஓடி போயிட்டாங்க. செத்து போயிட்டோம். ஊரை விட்டு விரட்டி பொட்டாட்டிக்கிட்டு இருந்து என்னைய பிரிச்சு. அந்த போறா பாடுறா அமுக்குடா ஆக்சிடென்ட். அந்த வண்டி தான், விடாத விரட்டு. வேகமா ஓட்டுற. சீக்கிரமா போடா. அரசனூருக்கு தாண்டா போறேன், விடாத. நல்ல வேலை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வேகமா போடா. உன்னோட சேர்ந்து நானும் களவாணித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன பண்ண? பால்டேல் குடிச்சது மாதிரி நடிச்சதா? உன்னை வெள்ளிக்கிழமை தானே நடிக்க சொன்னேன், இன்னைக்கே குடிச்சிட்ட. நீ மாப்பிள்ளைய தூக்கிட்டேன்னு சொன்னாங்களா, எப்படியோ வந்துடுவேன்னு நடிச்சேன். ஒருவேளை நான் வராம இருந்திருந்தா செத்திருப்பேன். லூசு. நீ சீக்கிரம் போடா. விடாதடா, அடிச்சு ஓட்டுற வண்டிய. தலைய நீ உள்ள வை. ஸ்பீடா போடா. ஒரு நிமிஷம் நிறுத்துறா. இப்போ எதுக்கு வண்டியை நிறுத்த சொல்ற? நிறுத்துறா சொல்றேன். நிறுத்து. விரட்டிட்டு வராங்கடா. நம்ம தாண்டா. இப்போ ஒரு நிமிஷம் போறேன். வாடா. ரிவர்ஸ்ல வாடா. நானே ரிவேஸா. நான் சொல்றேன், வாடா. வா. போனவே என்ன ரிவர்ஸ்ல வர? எதுவும் பிளானோட வரானா? வா வந்துகிட்டே இரு. வா. கொஞ்சம் முறை எல்லாம் நல்லதுக்கு தான். நிறுத்துறா. கோயிலுக்கு போறதோடா இங்கதால போறதுக்கு வழி இல்லடா. மகேஷ் அங்க பாரு, சாமியை பார்த்து கும்பிட்டுக்கங்க. இப்போ இதான் ரொம்ப முக்கியம். என்ன மகேஷ், நம்மள சேர்த்து வச்ச சாமியை போய் இப்படி திட்டுற? கும்பிட்டுக்க மகேஷ். சாமியையும் என்னையும் கோத்து விடாத. சரி கும்பிட்டுக்க மகேஷ். சாமி தெரியல, குதிரை மட்டும் தான் தெரியுது. ஐயோ, ஏதோ ஒண்ணு தெரியுதுல்ல, கும்பிடு மகேஷ். கண்ணை மூடி கும்பிடு. ஆடிட்டு வரோம்டா, முதல்ல எஸ்கேப் ஆயிரோம்டா இங்கிருந்து. ஐயோ, தாலியத்தை கட்டிட்டானே. பஞ்சாயத்து மச்சான் எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட வந்துரு. எங்கடா போறீங்க? இப்படி வண்டியை திருப்புங்கடா. ஒரு பாய் 2 தலவாணி வாங்கி கொடுத்துட்டு போவான். சொல்றா. அவன் தாலி கட்டினா அந்த தாலி அறுத்து வீசி எறிஞ்சிட்டு நான் இதே மாப்பிள்ளை கட்டி வைக்கிறேன். இப்ப எதுக்கு காருக்குள்ளேயே வச்சு தாலி கட்டின? என்ன மகேஷ், காருக்குள்ளேயே வச்சு தாலி கட்டுறேன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டா. வீட்டுக்கு போய் இறங்கணும்னா எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பாரா? இந்நேரம் அருவாளை தூக்கி வச்சுட்டு நிப்பாரு. எந்த பக்கம் போனான்னு தெரியல, வண்டி நிறுத்துறா. ஆளுக்கு ஒரு பக்கத்தை சொல்லிவிட்டு இங்க ஒண்ணாதுன்னு பாட்டீங்களா? காருக்குள்ளே வச்சு தாலி கட்டினவே எங்க வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ? ஒருவேளை இங்கிட்டு போயிருப்பானோ, ஒருவேளை அங்கிட்டு போயிருப்பானோ? சங்கராகுடியாட்டை சேர்ந்த மரண அறிவிப்பா? ஆஹா, அவனேதே அன்னைக்கு ரேடியோவை கட்டிட்டு திருப்பிட்டு வந்தது மாதிரி இன்னைக்கு வந்தா நான் விட்டுருவேனா?
டேய் உங்களை நம்பி பிரச்சனை இல்லடா, நானே ஸ்ட்ரைட்டா பீல்ல இறக்குறேன்டா. இது அடிக்கிறதுக்கு பத்தாது. ஐயோ கைக்கு தோதா அந்த இருக்கு. சங்கராகுடியாட்டை சேர்ந்த வாடா வாடா வா ஆகியோரின் தகப்பனாராகிய வாடா நிறுத்தி விடுறா புண்ண, வாங்கடா. ஐயோ இந்த பயலில் நம்பி வம்புழுத்து தப்பாவுல போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே, பேசாம சரண்டர் ஆயிருவோம். மாப்பிள்ள அரிக்கி. நல்ல வேலை அரிக்கி குறிப்பு இல்ல, சம்பந்தம் இல்லாத ஆளுகளை அட்டாக் பண்ணிட்டோமோ. சமாளிப்போம். அது சரிண்ணே, நீங்க ஏன் கல்கண்டள்ளி தலையில போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இழுத்து உள்ள போறா. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா. நான் முதல்ல உங்க மூத்த புள்ளையாண்டான கூப்பிடுங்க. கோவத்தை கிளப்பாம மந்திரத்தை சொல்லுங்க ஐயரே. உங்க மூத்த புள்ளையாண்டான விட்டுட்டு நல்ல காரியம். எங்கேயாவது ஒதுங்கி நிப்பா, வந்துருவான், ஆரம்பிங்க. ஏற்கனவே 3 நல்ல நேரம் போயிருச்சு, 4வது நல்ல நேரம் போறக்குள்ள மந்திரத்தை சொல்லுங்களேன். ஏன் என்ன டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை மகேஷ், இத்தனை நாளாக கல்யாணித்தனம் தான் பண்ணேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். இப்போ என்னமோ தெரியல, உன் கழுத்தில் தாலி கட்டினில இருந்து பயமா இருக்கு. உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு போகணும், கை நிறையா சம்பாதிக்கணும், உன்னை நல்லபடியாக வச்சுக்கணும்னு தோணுதில்ல? எனக்கு சேலையா எடுத்து கொடுத்த ஆத்தா, என் மகன் கல்யாணத்துக்கு உனக்கு படிச்சல எடுத்தாரு. என்னப்பா? அப்பா அண்ணன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்து வாசல் நிக்குதுப்பா. கல்யாணமா? ஆமாப்பா. ஓ, இவ கட்ட கட்ட கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சலா? ஏய் ஏய், லட்டு மாதிரி இருக்கா, தட்டி கொண்டு வந்துட்டான். நீ வேற, அந்த குட்டிக்கு இன்னைக்குதான் கல்யாணமா, கல்யாணத்தன்னைக்கு போய் கொண்டுகிட்டு வந்துட்டான். இவடையெல்லாம் நம்பி எப்படிதான் ஓடி ஆறாளோ. எப்ப உரண்டு இழுக்குதுன்னே நிப்பான், அவனுக்கு தகுந்த மாதிரியே அவன் அவனும் பண்றான். டேய் டேய் தள்ளு. ஏடா ஊரே கூட என் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு, என்ன அவமானப்படுத்தணும்னு அவமானப்படுத்துறியா? டேய் உள்ள வேற எங்க பொறுமை இல்ல. என்ன சொல்றீங்க? எங்க எங்க நீ எனக்கு மாறுபட உடனே விட்டு விடுங்க. டேய் விடுங்க. நல்லா தாண்டி இருக்கா. இப்ப இவளுக்கு என்ன பரச்சல் இந்த ஆள் கிடந்துட்டு தாண்டான். ஏடி அவன் நிலைக்கு வாங்கின மாலைய கழுத்துல விட நிக்கிறான். நல்லா இருக்காடா. ஏடி நான் தாண்டறடா. முதல்ல வேட்டி எடுத்து கட்டுங்க. நீயோ மௌனி எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சிட்டியே, இப்ப வேட்டி வந்தெல்லாம் மரியாதை வச்சாக்க. டேய் வந்தவ பூரா நின்னு வேடிக்கை பாக்குறியா? யாராவது ஆர்த்தி எடுத்தீங்களா? டேய் எவளாவது ஆரத்தட்டுல கை வச்சீங்க, கை இருக்கா சொல்லிட்டேன். உன்னை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறது உறுதிடா. நீ என்னன்னா ஆர்த்தி எடுங்க, என்னன்னா வெட்டி என்ன அவர் கிடக்குறாரு. நீங்க யோசனை சொல்லாங்கயா, எனக்கு தெரியுமியா? எனக்கு ஏன் மரியாதை இல்ல? எனக்கு நீ யோசனை என்ன நம்ம காராச்சே விட்டு போய் அவன் மட்டும் மாதிரி சத்தம் போட்டுட்டு வரா, எல்லா பயிரும் வந்தா சத்தம் போட்டுட்டு வராங்க. நம்ம பயில கிடந்து சத்தம் போட்டு வராங்களே என்ன? ஐயோ என் புள்ள மேல கைய வச்சுட்டு போறான், நீ வேடிக்கை பாக்குறியா? எங்க வந்து யாரு புள்ள மேல கை வச்சிட்டு என் வீட்டு புள்ளைய கூட்டி போற? 500 தலைக்கட்டு உள்ள ஒரு ஊரா 5000 தலைக்கட்டு உள்ள ஒரு ஊருக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்ணை கொண்டு போய்த்தான்னா
நான் வேற நிக்கிறமே யார்கிட்ட வந்து நிக்கிறா பாத்தியா? யாரு மேல ஒத்தைக்கு ஒத்த நான் நிக்கிறேன். எவனா இருந்தாலும் என்கிட்ட போய் வர்றான். என் வீட்டு வாசல்ல வச்சு என் மச்சான் மேல கை வச்சுட்டீங்களா? நான் இருந்தா என்ன செத்த என்னடா? வச்சு பாருங்கடா. ஆனந்து போட்டு வாடா. போட்டு பொத்திக்கிட்டு வா. இனிமே காசாண்டு பக்கம் வா. நீ ஏன்டா அழுவுற? நாங்கெல்லாம் இருக்கும்போது ஏட்டி கேட்டியனா? என்ன கல்யாணம் ஆகி 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாமங்கிறான் மச்சாங்கிறான். அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உன்னை நடுத்தருவுல நிறுத்தல. புள்ள வளர்த்தீன்னா மகேஷ் எதுக்கு அழுவுற? அழுவாத மகேஷ். ஏய் போடா. ஏங்க கிரேபரேஷன் பத்திரி அடிச்சு தானே எங்களை கூப்பிட்டீங்க? ஆமா. இப்ப பையன் கல்யாணத்தையும் சேர்த்து வச்சு செலவெல்லாம் முடிச்சிட்டீங்களா? அண்ணே ஏனே சும்மா பேசிட்டு இருக்கீங்க? வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏலே பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்கடா. ஏட்டி அப்பா வா வீட்டுக்குள்ள வா. ஏ அரிக்கி வாழ்த்துக்கள்டா. வாங்க சார். ரிசல்ட் வந்துட்டா, நீ +2 பாஸ்ரா. சார் தேங்க்ஸ் சார். +2வா? ஆக்சுவலா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு அப்ராட்ல ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ராடா? ஃப்ராட். மகேஷ் அதை விடு மகேஷ். அப்படியே தாத்தா உரிச்சு வச்சிருக்கீங்களா? தங்கம் எல்லாம் சிரிக்கிறீங்க. உள்ளே வந்து பாரு. மாமா வதடா. எது எப்படியா மச்சான், நீ மகனை பார்க்க நீ ஆஸ்பத்திரிக்கு வந்தில்ல, எனக்கு அது போதும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே என் மகனுக்கு மடியில உட்கார வச்சு காது ஊத்திட்டேனா எனக்கு அது போதும் மச்சான். இங்க பாரு, எங்க ஊர் சாமியா தூக்கிட்டு உங்க ஊர்ல வச்சிருக்கீல, நான் எந்த கோயில வச்சு காது குத்துறது? சாமியை நான் தூக்கி தரேன். 6 மாதம் மாத்தி மாத்தி இருக்கட்டும். ஏன்னா வந்து கேக்குறேன், நான் பாக்குறேன். ஏய் நடக்கிறத பேச மச்சான். ஏன் நடக்காதுங்கிறியா? நடக்கும். பையன் உங்க பேர்ல பணம் அனுப்பிச்சிருக்காங்க. ஓ மயன் பணம் அனுப்பிச்சு அதுல டீ குடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், தூக்கு போட்டு செத்துருவேன். நீங்களும் தான் 10 வருஷம் துபாயில இருந்தீங்க. என் பையன் போய் 1 வருஷம் கூட ஆகல, பொண்டாட்டிக்கு விசா எடுக்கிறானா. நம்ம எந்த துபாய பார்த்தோம்? இங்க பாருங்க, இத பாருங்க, இங்க பாருங்கண்ணா, இந்த போட்டோ பாருங்க. ஏண்டி உன் மயன் பெட்ரோல் பங்க்ல தானே வேலை செய்யறேன், கம்ப்யூட்டருக்கு அவனுக்கு என்னடி சம்பந்தம்? நான் துபாயில வேலை செஞ்சது இல்லையா? அவன் தான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் போனான்னா. கம்பெனிலேயே காரு கொடுத்துருக்காங்களாம். வெள்ளிக்கிழமையானா சேக்கு வீட்டுல தான் வந்து சாப்பிடணும்னு சொல்றாங்களாம். மம்மி ஐஸ்கிரீம் வாங்க காசு கொடு. சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாது. டிவி உடைக்கவா இல்ல காசு தெரியா? அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அடிக்காத அடிக்காத, புள்ளைய போட்டு அடிக்கிற. விளையாடுற வயசுல இப்ப என்ன அவசரம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற? நீ அழுவாதற செல்லம். கடக லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரத்துல பிறந்த பையன். நீ வேணா பாரு, இவன் டாப்பா வருவான்.